இயேசு கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். வாய்ஸ் ஆஃப் காட் ஆண்டவருடைய குரலிலே நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு, அவருடைய வார்த்தையிலே ஆறுதல் உண்டு, அவருடைய வார்த்தையிலே நம் வாழ்வுக்கு வழி அந்த வார்த்தையிலே உண்டு. இதோ இந்த நாளிலும் தூய ஆவியானவர் நமக்கு காட்டுகின்ற இறை வார்த்தை 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தையை காட்டுகிறார். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை, ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார். அன்பில்லாதோர், ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தாதோர் கடவுளை, நம்மை படைத்தவரை, நம்மை உருவாக்கின அந்த ஆண்டவரை அறிந்து கொள்வதில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கிறவராயிருக்கிறார். தம் உருவிலே தம்முடைய சாயலை உருவாக்கி நம் ஒவ்வொருவரையும் கண்ணின் இமை போல பாதுகாக்கிறவர், ஒரு தாயை போல தேற்றுகிறவர், ஒரு தந்தையைப் போல நம்மை காக்கிறவர், பாதுகாக்கிறவர், ஆயன் ஆட்டை சுமத்துவது போல் நம்மை சுமக்கிற ஆண்டவர், ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துகிற ஆண்டவர், நம்மை கண்ணோக்கி நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்து ஆண்டவர் செய்கிற அந்த அன்பான ஆண்டவர் நம்மை அன்பு செய்கிறவராயிருக்கிறார். நாமும் ஒருவரை அன்பு செய்கிற பொழுது கடவுளை அன்பு செய்கிறோம். ஏனில் கடவுள் அன்பாயிருக்கிறார். அன்பான அந்த கடவுள் நம் ஒவ்வொருவரையும் இதோ இந்த நாளிலே அவருடைய வார்த்தையின் வழியாக தேற்றுகிறவராய் இருக்கிறார். தந்தை கடவுள் நம்மை அன்பு செய்தார். அந்த அன்பு எப்படி வெளிப்பட்டது? தம் மகனாகிய இயேசு கிறிஸ்துவையே இந்த உலகிற்கு அனுப்பி நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அவரை அனுப்பி அவரை பலியாக ஒப்பு கொடுக்க திருவுளமானார் ஆண்டவர். இயேசு கிறிஸ்து ஆண்டவரும் நம்மை அன்பு செய்கிறவராயிருக்கிறார். தந்தையின் சித்தத்தின்படி நமக்காக தன்னையே பலியாக அர்ப்பணித்தார். நம் பாவங்களுக்கு கழுவாக தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்த அந்த ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் அன்பு அவருடைய அன்பு நம் ஒவ்வொருவரையும் காக்கிறதாய், அரவணைக்கிறதாய், தேற்றுகிறதாய் இருக்கிறது. மேலுமாக நாம் பார்க்கிறோம் 1 யோவான் 4:16 நாம் வாசிக்கிற பொழுது, கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகிறோம். அன்பில் நிலைத்திருக்கிறவர்கள் கடவுளோடு இணைந்திருக்கிறார்கள். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம். நமக்காக தம் ஒரே மகனை பலியாக ஒப்பு கொடுத்த அதே ஆண்டவர் நம்முடைய பாவங்கள், நாம் எவ்வளவு பாவியாக இருந்தாலும் மன்னிப்பின் சிகரமாயிருக்கிற ஆண்டவர் என்பதை நாம் அறிந்து இருக்கிறோம். அதை நம்புகிறோம். நாம் நம்புகிறோம். அந்த அன்பில் நிலைக்கு இருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் நம்மோடு, நம் ஒவ்வொருவரோடும் இணைந்து இருக்கிறவராக இருக்கிறார். கடவுள் நம் அருகிலே இருக்கிறார். உலகம் முடியும் வரை நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், அன்பு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். அந்த உணர்வோடு என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என்னை அன்பு செய்கிறார், நானும் மற்றவர்களை, என் சகோதரி அன்பு செய்கிற பொழுது நம் ஆண்டவரை அன்பு செய்கிறோம் என்ற அந்த உணர்வோடு நாம் ஆண்டவரிடம் அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, எங்களுக்கு அளவுக்கு அதிகமாய் அன்பு செய்கிற அன்பு தகப்பனே, எங்களுக்காக திரு மகனையே இயேசு கிறிஸ்துவே எங்களுக்காக அர்ப்பணித்தீரே. இதோ இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களை முழுவதும் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை அன்பு செய்தது போல நாங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யக்கூடிய உள்ளத்தை எங்களுக்கு தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அருமை இயேசுவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.